கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகத்தில் உள்ள பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படி. உலகத்தில் இழிவானவைகளையும் யார் எல்லாம் அற்பமாக எண்ணப்படுறாங்களோ அவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, மனுஷங்க எப்போதும் உங்களுடைய தோற்றத்தையும் உங்கள் சூழ்நிலையும் வசதியும் வச்சு தான் அவங்கள மதிப்பிடுவாங்க. தாவீதை கூட அப்படித்தான் அவருடைய சொந்த சகோதரர்களை அற்பமாக நினைச்சாங்க. கோலியாத் தாவீதை சிறு பையன் சொல்லி ஏளனம் செஞ்சான். ஆனால் மனிதர் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டது போல அங்கே ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன்னால் முடியாது, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அதே இடத்துல தான் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். தாவீதுக்கு கையில வாள் இல்லை, கவசம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய நாமம் இருந்தது. ஒரு சிறிய கவன்களை வைத்து கோலியாத்தை வீழ்த்த தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். இன்னைக்கு நீங்க ஒதுக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்படும் சூழ்நிலையில் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை குறைத்து மதிப்பிட்ட மனிதர்களின் கண்கள் முன்னாலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்த போறார். உங்கள் தலை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த போகிறார். உங்களை நிந்தித்த மனிதர்களுக்கு பதில் சொல்ல நீங்க போராட வேண்டாம். அமைதியா இருங்க. கர்த்தன் பாதத்தின் காத்திருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அன்பு தகப்பனே, மனிதர்களால் அற்பமா எண்ணப்பட்டு சோர்ந்து போயிருக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. தாவீதை உயர்த்தியது போல இவர்களையும் குறைத்து மதித்தவர்கள் முன்பாக உயர்த்தி காண்பீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.